ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையின் வாழ்க்கையின் 28வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ஆசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தவச காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 40 நாளிலே துளிர் விடுகிற காலம். துளிர் விடுகிற காலத்துல வேதத்தை ஆழமாய் தியானிப்பதற்கான பிரயாசத்துல நம்ம ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிலுவையை குறித்த தியானம். இந்த நாளிலும் கூட 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 16:24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்றார். ஆனா இதுல சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? இது கண்டிஷன் கிடையாது, இட்ஸ் ஆப்ஷன். விரும்பினா இதை நீ செய்கிறவனாய் காணப்படும். அதுதான் சொல்றாரு. 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதல் ஆப்ஷன் சொல்றாரு, சிலுவை எடுக்கணும்னு சொல்றாரு. 2வது பாத்தீங்கன்னா அனுதினமும் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ நம்ம அனுதினம் நம்ம வாழ்க்கையில சிலுவை உண்டு. சிலுவைன்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? கோர சின்னமாய் இருந்ததை புனித சின்னமாய் மாற்றுறது ஆண்டவர் சிலுவையில் தொங்குவது நிமித்தமா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் உண்டு. அந்த நாட்கள்ல சிலுவை ஒரு கோர தண்டனையாய் பாவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. கொடூரமாய் நடந்தவர்கள் கொலைகாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதுல இயேசுவை தொங்க விட்டார்கள். பிதாவின் சித்தம். ஆனா இதுல நன்மை எப்படி இருக்கணும்னா, அந்த சிலுவையில நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கேவலம் இருந்துச்சு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, காரி துப்பப்பட்டாரு, இதெல்லாம் இருக்குது. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலேயோ நம்ம சந்திக்கிற சிலுவை எதுவா இருக்கும்னா இதன் அடிப்படையில் இருக்கும். எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, சிலுவை எதுன்றத முதல் கண்டுபிடிக்கணும். என் வாழ்க்கையில டெய்லி நான் என்ன சிலுவையை தூக்கணும்? ஒருவேளை என் மனைவி ஒரு சிலுவையா இருக்கலாம், என் கணவன் ஒரு சிலுவையா இருக்கலாம், எங்க அப்பா ஒரு சிலுவையா இருக்கலாம், எங்க அம்மா ஒரு சிலுவையா இருக்கலாம், என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சிலுவையா இருக்கலாம், நான் பெற்றெடுத்த பிள்ளைய சிலுவையா இருக்கலாம், இல்ல என் வேலை செய்யற இடத்துல இருக்க மேல் அதிகாரி சிலுவையா இருக்கலாம், இல்ல கீழே பணி செய்த ஒர்க்கர்ஸ் சிலுவையா இருக்கலாம், வச்சிருக்க கம்பெனில லேபர்ஸ் சிலுவையா இருக்கலாம். பட் இதன் வழியாக தான் நம்ம கடந்து போக வேண்டும். இதை கடந்து போறோம்னா எப்படி கடக்கணும் கேட்டீங்கன்னா, பொறுமை, தாழ்மை இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா இயேசு அதை செய்தார். அதை தான் நம்மளும் செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த துளிர்விடுகிற காலத்துல நிறைய பேர் பலவிதமான முறைமைகளை கை கொள்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த 40 நாள்ல ஃபாஸ்டிங் இன் தி ஃபுட் ஒரு சிலர் இருக்காங்க. பட் ஃபீஸ்டிங் இன் தி வேர்ட் ஆஃப் காட் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 40 நாள்ல தபசு நாட்கள்ல தேவனோடு கூட நெருங்குற காரியத்துல எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்பதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு தந்திரமாய் வஞ்சிக்கிறவனாய் நம்மகிட்ட நடந்து கொள்கிறான். அதனால அனுதினமும் சிலுவையை எடுக்கணும்னு சொன்னா எனக்கு தேவ வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள பலமா இருக்கணும். அதுதான் சொல்லுது. பவுல் அழகா டீச் பண்றாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்குது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பைத்தியமா தோன்றுகிறது. ஒரு சில செயல்களை நாம் செய்யும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? பைத்தியக்காரத்தனமா செய்யறாங்கன்னு நினைப்போம். ஆனா அது கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து ஈவா பேசினாங்க சிலுவையில தொங்கும் பொழுது. நீ தேவனுடைய குமாரன் தானே, எழும்பி வாழ்ந்தாங்க. இழிவுபடுத்தின வார்த்தைகள் வந்து இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வார்த்தையில எவ்வளவு தூரம் நம்ம அபியாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துகிறோம், அப்பதான் தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுல ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்க நல்லா தியானிக்கலாம்னு வாசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பரமண்டல ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும்ன்றதை டீச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வசனம் தான் தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல உலகத்துல உள்ள எல்லாரையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னிக்கிற தன்மை இல்லாம இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு சொன்னது, பிதாவே அவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொன்னார். அவரே பிதாவின் இடத்துல பரிந்து பேசினார்.
தன்னை கொடுமைப்படுத்துகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசினார், மன்னிங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனா நம்ம பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்களுடைய பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நம்ம தப்பிதங்கள் மன்னிக்கப்படல அப்படின்னு சொன்னா ரட்சிப்பின் நிச்சயம் இல்ல. பாவத்தை அறிக்கை செஞ்சா மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். ஆனா இந்த ரட்சிப்பு தான் தேவ பலன்றப்ப நான் அனுதினமும் என் பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை பெற்றவனா இருக்கிறேனா, விடுதலையை அனுபவிக்கிறவனா இருக்கிறேனா, அதான் ரொம்ப முக்கியம். யாரு மேல பகை இருக்குது? நம்ம கூட பிறந்தவங்களோடயா, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட, எழுத்து வீட்டுக்காரங்களோடயா, யார் கூட இருந்தாலும் சரி, நீங்களே போய் பேசுங்க. ஐயா, நான் அன்னைக்கு ஏதோ அறியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். லூசு பேர் பேசுறதெல்லாம் பேசிட்டு திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு பாருன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, பைத்தியமா இருக்கும், நம்மளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஆனா டோன்ட் வரி, அதை குறிச்சு கவலைப்படாது. கர்த்தர் பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். மனிதருடைய தப்பிதங்களை நீ மன்னித்தது பண்ணினால் உன்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். அப்ப மன்னிக்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கப்படும். பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிடுறோம். பிறருடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும்னு அதுல வருது. ஆனா நம்ம செய்யறோமா? நான் தான் கடனே வாங்கலையே, ஆனா என் சகோதரனை மன்னிக்க மாட்டேன், என் சகோதரியை மன்னிக்க மாட்டேன், என் மாமனாரை மன்னிக்க மாட்டேன், என் மாமியாரை மன்னிக்க மாட்டேன், என் மருமகனை மன்னிக்க மாட்டேன், என் மருமகளை மன்னிக்க மாட்டேன். என்ன வாழ்க்கை வாழ்றோங்க? இந்த தவச காலத்துல ஒரு தீர்மானம் எடுக்கலாமாங்க? முதல் காரியம் மன்னிப்பு. சரிங்களா? அப்போ எவ்வளவு தூரம் பிறருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கிறோமோ நம்மளுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இட்ஸ் ஆப்ஷன், கண்டிஷன் கிடையாது. ஆனா சிலுவையை அனுதினமும் எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர்ட்ட கேட்கலாமாங்க? கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதையில நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். அப்ப வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தத்தோட நடத்தணும்னு விரும்புகிறார். இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போனவருக்கு தான் பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எனக்கு தேவ பலனா இருக்கு. தேவ பலன்னா மன்னிப்பு ஒரு பலன், தேவ பலன். அதை நான் அனுபவிக்கிறேனா? கேட்கலாமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மன்னிப்பை இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். அதை எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க தான் உதவி செய்யுங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணலாம். எங்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்க. இந்த யூடியூப் சேனல்ல வருது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.